ஓட்டுக்கு பணம் கொடுத்த திமுகவை சேர்ந்த இளைஞரை தேர்தல் பறக்கும் படை அதிகாரியிடம் பிடித்து கொடுத்த ஊர் பொதுமக்கள். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவதால் இத்தொகுதி தேசிய அளவில் கவனம் பெற்றுள்ளது. கோவை பாராளுமன்ற தொகுதியில் இடதுசாரிகள் 7 முறையும், அதற்கு அடுத்ததாக காங்கிரஸ் 5 முறையும் வென்றுள்ளது. பாஜக இங்கு 2 முறை வென்றுள்ளது. அண்ணாமலையை வெற்றி பெறுவதற்கு பிரதமர், நிதியமைச்சர் மற்ற மாநில பாஜக நிர்வாகிகள் கோவையில் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். கோவையில் திமுக வேட்பாளரான கணபதி ராஜ்குமார் அதிமுக மேயராக இருந்தவர். காங்கிரசுக்கும் இந்த தொகுதியில் கணிசமான வாக்கு வங்கியை கொண்டது. அண்மையில் ராகுல் காந்தி மற்றும் முதல்வர் ஸ்டாலினும் பிரச்சாரம் செய்தனர். இடதுசாரிக்கும் வாக்கு வங்கி கணிசமாக இருக்கிறது. கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பின் பாஜக வலுவாக காலூன்றி நிற்கிறது. அதிமுகவும் கோவையை தங்களது வலுவான பகுதியாக உருவாக்கி வைத்துள்ளது. கோவை பாராளுமன்ற தொகுதியில் வெல்லப்போவது யார் என்பது கணிக்க முடியாத யுகத்துக்கு உரிய தொகுதியாக உள்ளது. இந்நிலையில் நேற்றிரவு துடியலூர் சுப்பிரமணியம் பாளையத்தில் உள்ள 15வது வார்டு பொதுமக்களுக்கு திமுகவினர் பணம் கொடுத்து கொண்டிருந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஊர் மக்கள் பணம் கொடுத்து கொண்டிருந்த ஒருவரை பிடித்தனர். கூட வந்த 2 பேர் தப்பினர். பிடிப்பட்டவரிடம் ஊர் மக்கள் விசாரித்ததில் தனது பெயர் மனோஜ், வயது 23 எனவும் திமுகவை சேர்ந்த சம்பத்துக்கு ஓட்டுக்கு பணம் அளிக்க சொன்னதால் வந்து பணம் கொடுத்ததாக ஒப்புக்கொண்டனர். இதனை அடுத்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரியிடம் ஊர் மக்கள் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மனோஜை துடியலூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். வாக்காளர்களுக்கு ஓட்டுக்காக பணம் கொடுக்க வைத்திருந்த 42,500 ரூபாயை பறிமுதல் செய்தனர். துடியலூர் காவல்துறையினர் CSR பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.